எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சவுண்ட் இல்லாத ஒரு வேர்ல்டுல நீங்க இருக்கிறத கற்பனை பண்ணி பாருங்களேன். ரொம்ப கொடுமையா இருக்கும். எந்த புலன் நமக்கு இல்லையோ அது உண்மையில நமக்கு லைஃப்பை ஒரு மாதிரி என்ன நரகத்துல தள்ளின மாதிரி ஆகிடும். அதனால இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் சவுண்டுங்கிறது எவ்வளவு வேல்யூபிள்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சவுண்டை நாம முறையா நல்ல விதமா பயன்படுத்துறோமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பேசுறேன், எனக்கு கிடைச்சிருக்கிற குரல் கடவுளோட வரப்பிரசாதம். ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான குரல் அமைப்பு இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற வரத்தை நாம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா கெடுதல்னால திருப்பி இன்னொரு கெடுதல் தான் வரும். நல்லதுனால நமக்கு நல்லது கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த சவுண்டை மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாதுங்கும் போது அதுக்கு கம்யூனிகேஷனுக்கு மொழிங்கிறதும் கிடைச்சிருக்கு. லாங்குவேஜ் அது ரொம்ப முக்கியம். அந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி தான். வள்ளுவர் சொன்ன மாதிரி இணைய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டுங்கிற மாதிரி அது மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு நல்ல விதத்துக்கு பிரயோஜனத்துக்கு நம்ம பயன்படுத்தும். இப்போ நாங்க டப்பிங் ஃபீல்டில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு குரல் மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மாடுலேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. இப்போ உதாரணமா சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையோட அந்த சவுண்டை வச்சு அதோட பிரயோகத்தை வச்சு நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தரை பாக்குறீங்க, உடம்பு எப்படி சார் இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, இந்த மூணு ஒரே வார்த்தை தான், ஒரே வாக்கியம் தான். ஆனா அந்த மாடுலேஷன்ங்கிறது மூலமா நீங்க முதல்ல கேட்டதுல ஒருத்தர் ரொம்ப கரிசனத்தோட அவரோட உடல் அக்கறையா நீங்க கேட்டது அவங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தும். அடுத்தாப்புல கேட்கும்போது என்னடா அவன் திமிரு பிடிச்சவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கும். மூணாவதா நீங்க சொன்னது என்னன்னா, ஐயா இவனோட பெரிய சண்டை தகராறு போல இருக்கு, இவனை விட்டு விலகிடுவோங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்ப புரியறது இல்லையா? நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது, ஒரு வார்த்தையை பேசும்போது எவ்வளவு சூதனிங்கா இருக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்மளோட குரலையும் நம்ம பேசக்கூடிய அந்த மாடுலேஷனையும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நாங்க படங்கள்ல டப்பிங்க்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த கோவமா பேசுறதுக்கு தகுந்த மாதிரி குரலை ஏத்துறது, சாதாரணமா ரொம்ப சாஃப்டா பேசுறதுக்கு குரலை இறக்குறது, சோகமா பேசுறதுக்கு குரலை இறக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாடுலேஷன் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் தொழிலுக்காக நாங்க அதை பண்றது வேற. ஆனா வெளியே நாங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது, உண்மையான வாழ்க்கையில நாங்க பேசும்போது கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா சூதனிங்க இனிமையா இருக்கிற மாதிரியான வார்த்தையை தான் பேசுவோம். கடவுள் கொடுத்த குரல்ங்கிறது பல பேருக்கு பலவிதமா இருக்கலாம். ஆனா எல்லாருமே அதை ஒரே வகையில நல்ல விதத்துக்கு உபயோகப்படுத்தணுங்கிறது அதுக்குதான் சத் சங்கத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்ஸ்கிருத பாஷையில இந்த ஒலிக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, மாடுலேஷனுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். உலகத்துல இல்ல மத்த எல்லா லாங்குவேஜுக்கும் இல்லாத ஒரு விஷயம் சம்ஸ்கிருதத்துக்கு என்னன்னு சொன்னா அது ஏகஸ்ருதின்னு சொல்லுவாங்க. என்னோட வாய்ஸ் ஃபுல் பேஸா இருக்கும், ஒரு லேடியோட வாய்ஸ் கீச்சன் இருக்கும், ஒரு குழந்தையோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தரோட வாய்ஸ் சாஃப்டா இருக்கும், இன்னொருத்தரோட வாய்ஸ் அப்படியே ரஃபா இருக்கும். ஆனா இந்த சம்ஸ்கிருத மொழியில அந்த வேதத்தையோ ஸ்லோகங்களையோ கத்துன்னு எல்லாரும் உட்கார்ந்து சொல்லும் போது பார்த்தா ஒவ்வொருத்தரோட வாய்ஸ் ஒவ்வொரு சுதியில இருக்கும். ஆனா எல்லாம் சேர்ந்து கடைசியில கேட்கும்போது யாரோ ஒரே ஆள் சொல்ற மாதிரி ஒரு சுதியா சேரும். அந்த ஏகஸ்ருதின்னு தான் சம்ஸ்கிருதத்துக்கு பேர். அந்த ஏகஸ்ருதி மூலமா மந்திரங்களையும் அதையும் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு நல்லதை உருவாக்கும், எந்த அளவுக்கு நல்லதை பண்ணுங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஒரு விஷயத்துல ஒலியை நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு, அது என்ன சொல்றது, ஒரு உச்சகட்ட ஒரு நல்லதுக்கு நன்மைக்கு பயன்படுத்தணும். அதனாலதான் இப்போ அந்த மாடுலேஷன்லயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒண்ணு கேட்கறது மூலமா அதை சொல்ற விஷயத்துல அது எப்படி எதிர இருக்கிறவங்களோட மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத சொன்னாலே நல்ல பாதிப்பையும் உருவாக்கலாம், கெட்ட பாதிப்பையும் உருவாக்கலாம். இதுவே நீங்க டெய்லி இந்த வேதத்தையோ ஸ்லோகத்தையோ படிச்சு அந்த மந்திரங்களை திருப்பி 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நிச்சயமா அது நல்ல விளைவுகளை தான் ஏற்படுத்தும். உங்களுக்கு அர்த்தம் புரியணுங்கிறத பத்தி அவசியமே இல்லை. இப்போ ஒண்ணும் இல்லை, அர்த்தமே இப்ப நான் சொன்னதுக்கு ஒரு குழந்தைக்கு அர்த்தமே புரிய வேண்டாம். ஆனா அந்த துணியில என்னப்பா, என்னடா, என்னடா, இது போதும். அந்த குழந்தைக்கு வார்த்தையே புரியாது, மொழியும் புரியாது. ஒரு வயசு 2 வயசு குழந்தை இந்த சத்தத்திலேயே என்னடா கண்ணா அப்படின்னு ஒண்ணு அது சிரிக்க ஆரம்பிக்கும். என்னடா அப்படிங்கும்போது அதுவே சந்தேகமா பார்ப்போம், என்னடா அழ ஆரம்பிக்கும். புரியறது இல்லையா? அதனால அந்த சத்தத்தை
அந்த ஒலியை நம்ம பயன்படுத்துற அந்த பிரயோகிக்கிற விதத்துல அந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நம்மளை சுத்தி நல்ல வைப்ரேஷனை கிரியேட் பண்றதுக்கு கடவுள் நம்மளோட குரலுக்குள்ள நம்மளோட தொண்டைக்குள்ள ஒரு வைப்ரேஷனை கொடுத்துருக்கான். அந்த வைப்ரேஷனை நம்ம நல்ல விதத்துக்கு பயன்படுத்தணும். நன்றி.